வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ஒரு வழியா எல்லாருமே நல்லபடியா சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். எப்படி காலேஜை அடுக்கணும், எப்படி குரூப்பை ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும், எந்த காலேஜ் நல்லா இருக்கும், எந்த காலேஜ் குரூப் நல்லா இருக்கும், இது எல்லாமே நம்ம நிறைய அவேர்னஸ் சொல்லியிருக்கோம். போக எல்லா யூடியூபர்ஸும் உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெளிவானவங்களோட நிறைய குழம்புனவங்க தான் அதிகம். பட் எனிஹாவ் எல்லாருமே நல்லா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிருந்துருப்பீங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? நம்ம காலேஜ் ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை சாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சாய்ஸ் போட்டிருப்பீங்க. யாருக்குமே நாட் அலாட்டட் வர்றதாவது நினைக்கிறேன். பட் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட் போட்டீங்க. 3 நாள் நீங்க எல்லாமே சாய்ஸ் போட்டீங்க. அடுத்த நாள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க சாய்ஸ் லிஸ்ட்லாம் போட்ட பிறகு அதை என்ன செய்வாங்க, ஒரு அனாலிசிஸ் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ல மொத்தம் ஒரு 6 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 6 கண்டிஷன்ஸ் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப டீட்டெயிலா லேமேனுக்கு, அதாவது ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி நான் ரொம்ப சிம்பிளான தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். முதல் கண்டிஷன் என்னன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம 190 பையனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு 75 சாய்ஸ் போட்டிருக்காரு. 190 கட் ஆஃப் இருக்கிற பையன் 75 சாய்ஸ் போட்டிருக்காரு. அவருக்கு அவர் போட்ட 50வது சாய்ஸ் வந்துருச்சு. நிறைய காலேஜ் வச்சிருப்பாங்களே, ஒரு காலேஜ் ஒரு குரூப் தான் ஒரு சாய்ஸ். அவருக்கு 50வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரைட். அவர் இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, ரைட் 50வது சாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைச்சிருச்சு, நான் இந்த காலேஜ்ல தான் நான் நினைச்சேன், அந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் முதல்ல பண்ண வேண்டியது அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த காலேஜை நான் ஏத்துக்கிறேன், நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போறேன்னு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த பிறகு 5 நாளுக்குள்ள போய் நீங்க என்ன செய்யணும், காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். 5 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணணும். நீங்க 5 நாள் இல்லாம ஒரு 6வது நாள் 7வது நாள் போனீங்கன்னா உங்க பேர் கவுன்சிலிங் விட்டே தூக்கிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க காலேஜுக்கு 5 நாளுக்குள்ள போய் ஆகணும். என்னையிலிருந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னையிலிருந்து நீங்க போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது அதே 190 பையன் 75 சாய்ஸ் போட்டிருந்தான், 50வது சாய்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அந்த பையன் நினைக்கிறான், சார் எனக்கு 50வது சாய்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனா முன்னாடி 49ல எது கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா 50 எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா 49க்குள்ள ஏதாவது வந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைச்சானா அவன் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது இந்த வந்ததை நான் ஏத்துக்கிறேன், முன்னாடி இருக்கிறத இருந்தா நான் ஏத்துக்கிறேன். இந்த கண்டிஷன் இங்கிலீஷ்லயும் எழுதியிருப்பாங்க, தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க. யாரும் ஒரே பண்ண வேணா, நீங்க தமிழ்லையும் அது எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல. அதாவது இப்போதைக்கு வந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முன்பிருந்த வாய்ப்பு இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கோம். கண்டிஷன் நல்லா படிங்க. ரைட். அப்போ நீங்க அந்த ஆப்ஷனை டிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த காலேஜ் சீட்டு உங்களை கைவிட்டு போகாது. இது ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 5 நாள் என்ன செய்வாங்கன்னா, நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் போட்டுட்டு இந்த 5 நாளுக்குள்ள காலேஜ் போய் சேர்ந்தவங்க சேர்ந்திருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னா டிஎஃப்சி, உங்க ஊருக்கு பக்கத்துல டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கும். அந்த டிஎஃப்சி சென்டர் எங்கெங்க இருக்குன்னா, நீங்க ஆன்லைன் வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல டாட் பண்ணீங்கன்னா குயிக் லிங்க்ல போனீங்கன்னா டிஎஃப்சி லிஸ்ட் இருக்கு. அதுல பார்த்து நீங்க எந்த டிஎஃப்சிக்கும் போய்க்கலாம். உங்க ஊர் பக்கத்துலயும் போய்க்கலாம். எனி டிஎஃப்சி சென்டர்ல போய் கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் இருக்கிறது எல்லாமே கொடுத்துடணும். அதுல என்னென்ன சர்டிபிகேட் மெயினா கொடுக்கணும்னா 10th +2 டிசி மஸ்ட், கம்யூனிட்டி இந்த 4மே மஸ்ட். என்னன்னா 10th சர்டிபிகேட், +2 சர்டிபிகேட், டிசி, கம்யூனிட்டி, இந்த 4 சர்டிபிகேட் அங்கே கொடுத்தே ஆகணும். அது போக நீங்க முதல் பட்டதாரி இருந்தா முதல் பட்டதாரி சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க அங்கே போய் கொடுத்துட்டீங்கன்னா
முதல் பட்டதாரியும் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. நீங்க கொடுத்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அக்னாலஜ்மெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சார் அங்கே சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பயப்பட வேணாம், என்ன நடக்கும்னு சொல்றேன். இந்த 5 நாளுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 நாள் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இது பண்றதுக்கு 5 நாளுக்குள்ள காலேஜ் சேர்ந்தவங்க அக்செப்ட் அப்போர்ட் போனவங்க போயிருந்திருப்பாங்க. அப்படி யார் யார் சேரலையே அவங்க பேர் எல்லாம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போயிருக்கணும். அப்படியும் போகாதவங்க பேர்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் வரும். அதுல காலேஜ் மாறி இருந்துச்சுன்னா, ஏன்னா டிஎஃப்சி சென்டர் போகாதவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணாதவங்க இருக்காங்களே, அவங்க பேர்லாம் வெளியில போயிடும். ஆனா அவங்க ஒரு காலேஜ் எடுத்திருப்பாங்களே, அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் கேட்கலட்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு காலேஜ் வந்து மாறி வந்துடும். எப்படின்னா இப்போ ஒரு ஏ காலேஜ் வந்திருக்கு, நீங்க 50வது சாய்ஸ் காலேஜ் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஆனா அந்த 49க்குள்ள கேட்டீங்களா, அதுல வந்து முதல்ல இருந்து தான் தேடும். முதல் சாய்ஸ்ல இருந்து 49 வரை தேடும். அந்த முதல் சாய்ஸே வந்து வேக்கண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முதல் சாய்ஸே வந்துடும். அப்படி இல்லையா 23வது சாய்ஸ் வேக்கண்டா தான் உங்களுக்கு 23 வந்துடும். 47 கூட வரலாம். உங்களுக்கு இருக்கிறதுக்கு 50க்கு முன்னாடி இருக்கல எதுவும் வரும். எதுவும் மாறி வந்துச்சுன்னா நீங்க மாறி வந்த காலேஜுக்கு தான் போகணும். நல்லா யோசிச்சுக்கோங்க, மாறி வந்த காலேஜுக்கு தான் போகணும். அப்போ இருந்துகிட்டு இல்ல சார் மாறி வந்த காலேஜ் எனக்கு இப்ப பிடிக்கல, ஆனா ஏற்கனவே எனக்கு 50வது காலேஜ் எனக்கு வந்துச்சுல அது போகணும்னா வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீங்க தானே வேணாம்னு சொல்லிட்டு போனீங்க. எந்த காலேஜ் மாறி வந்தாலும் அந்த காலேஜ் தான் போய் ஆகணும். உங்க தலையெழுத்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மறுபடியும் அந்த 50வது காலேஜ் தான் வேணும்னா வீட்டுல உட்காந்து நீங்க அழுதுக்கிற வேண்டியதான். அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? அதனாலதான் நீங்க வந்து சாய்ஸ் போடும்போது ஒவ்வொன்றும் விருப்பப்பட்டு போடணும்னு சொன்னது. இந்த 2 கண்டிஷன் தான் ரொம்ப நல்ல கண்டிஷன். இந்த 2 தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். 3வது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அதாவது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது இப்போதைக்கு எனக்கு வழங்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, எனக்கு முந்தைய வாய்ப்பு இருந்தால் எனக்கு கொடுக்கவும் கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா எனக்கு இது வேணாம், முன்னாடி இருக்கிறது எதாவது எனக்கு கொடுங்க. என்னது எனக்கு இந்த வேணாம், இந்த ஐயோ அதே 50வது சாய்ஸ், எனக்கு இந்த 50வது சாய்ஸ் எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம், முன்னாடி இருக்க 49க்குள்ள எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் என்னது எனக்கு இது வேணாம், முன்னாடி இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறது பேரு தான் இது வேணா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். முன்னாடி இருக்கிறது கொடுங்கன்னு கேட்கறது. ஓகேவா? அப்படின்னா என்னது 50வது எனக்கு வேணாம், 49க்குள்ள வந்து ஒன்று வந்தா வரும். அப்படி இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் கூட நீங்க போய்க்கலாம். ரைட். 3வது கண்டிஷன் புரிஞ்சிருச்சா? 4 டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு வேணவே வேணாம், இந்த 50 சாய்ஸ் வேணாம், இதுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் வேணாம், டிக்ளைன். எனக்கு இது டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன். இந்த ரவுண்டு நான் தெரியாம வந்து ஏதோ வந்து அந்த யூடியூபர் சொன்னது பிடிஎஃப் பார்த்து என் வாழ்க்கையை நாசப்படுத்த பார்த்துட்டாங்க. அந்த கன்சல்டன்ட் ஒருத்தன் இருக்கான், ஒரு காலேஜ்ல இருந்து வந்து கூப்பிட்டு வந்து அவங்க காலேஜா வந்து ஒரு 10 சாய்ஸை போட்டு என் வாழ்க்கையை கெடுக்க போறாங்க. டிக்ளைன், இந்த போடா இந்த காலேஜ வேணாம், அடுத்த ரவுண்ட்ல போய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறதா டிக்ளைன். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு இந்த இதே டிக்ளைன், இந்த வேணாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன். இது எப்போ இது யூஸ் பண்ணலாம்னா ஏமாற்றப்பட்டீங்க, ஏமாந்துட்டீங்கன்னு ஒரு சூழ்நிலை தெரியுது, ஒரு காலேஜ் உங்களுக்கே தெரியாம அவங்களே எடுத்துட்டாங்க, கன்சல்டன்ட் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு யூடியூபரோட பிடிஎஃப் பார்த்து இப்போ எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்ட்ல கூட போய் நான் எடுத்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா டிக்ளைன், இது எனக்கு வேணாம், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த ரவுண்ட்ல போய் நான் எடுத்துக்கிறேன்னு எடுக்கிறதா டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். புரிஞ்சிருச்சா? ரைட். 5வது டிக்ளைன் அண்ட் குவிட். போங்கடா நீங்களும் உங்க பொங்கச்சோறும், எனக்கு வேணவே வேணாம், இன்ஜினியரிங் தெரியாம நான் வந்து என் கனவை வந்து எங்க அம்மா அப்பா இன்ஜினியரிங் படிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த டிக்ளைன் குவிட், நான் கவுன்சிலிங்க விட்டே போறேன், எனக்கு இன்ஜினியரிங்கே வேணாம் அப்படின்னு விரக்திலையும் போலாம். அந்த இந்த இன்வென்டிவ் நேரத்தில் வந்து சார் எனக்கு மெடிக்கல் கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் நீட்ல நல்ல ஸ்கோர் எடுத்துட்டேன், கண்டிப்பா வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சரி நம்ம போய் காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா
பின்னாடி இருக்கிற பையனுக்கு வந்து அது கிடைக்காம போயிடும். ஐ எம் ஏ பியூர் தமிழன், எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாணவனுக்கு என்னுடைய சீட் நான் கொடுத்துட்டு போறேன், பெருமையா கூட முடிவு எடுக்கலாம். டிக்ளைன், குவிட், நான் போறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய லட்சியமே வேற. ஏன்னா எனக்கு டாக்டர் சீட் கிடைக்க போகுது, அக்ரிகல்ச்சர் கிடைக்க போகுது, என்னமோ வேற வேற துறையில நான் போறேன். இந்த ரெண்டுல முடிவு எடுத்தாலும் இந்த ஆப்ஷன் பண்றது நல்லது. விரக்தியில பண்றவங்களும் இருக்காங்க, சந்தோஷமா விட்டு கொடுத்துட போறவங்க டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணலாம். ரைட். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேத்துக்கு நாட் அலாட்டட் வந்து நின்றோம். ஒரு சிலவங்களுக்கு என்னது நாட் அலாட்டட் வந்து நின்றோம். அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க, எதுவுமே வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாட் அலாட்டட் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அப்போர்ட், 50 சாய்ஸ் போட்டீங்க, 50 சாய்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல. சோ இப்போ என்ன செய்யறதுன்னா, சரி அப்போர்ட் எனக்கு ஏதாவது எனக்கு வந்தா சந்தோஷம், அப்போர்ட் எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, இல்லையா கிடைக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். புரியுதா? அப்படின்னா என்னது, இது யாருக்கு மெயினா யூஸ் ஆகும்னா நாட் அலாட்டட் வந்தவங்களுக்கு. அப்போர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க, கிடைச்சா நான் போய்க்கிறேன். அப்படி எதுவும் இல்லையா, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போய் பக்காவா சாய்ஸை போட்டு தட்டி தூக்குறேன் நினைச்சு கூட எடுக்கலாம். ஸோ இந்த 6 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த 6 கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்க டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ல போட்டே ஆகணும். இது போடலட்னா சார் எல்லாமே நீங்க காலேஜ் பார்க்கலாம், டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், அங்க போய் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிட்டு சப்மிட்னு போட்டு, சப்மிட் போட்டோன்னா ஒரு டயலாக் வந்து கன்ஃபார்ம் கேட்கும், ஓகேன்னு கொடுத்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க லாக் அவுட் பண்ணி வெளியில வந்து மறுபடியும் உள்ள போனீங்கன்னா அந்த பேஜ் ஃபேட் ஆயிரும். திருப்பி நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்காது. இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீ சார் நான் வந்து சாய்ஸ் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நான் பண்ணேனா இல்லையான்னு நீங்க தெரியணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3-4 கண்டிஷன்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் கிளிக் பண்றீங்க, சப்மிட் பண்றீங்க, சப்மிட் பண்ணி ஓகேன்னு ஆயிடுச்சு, லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துருங்க. மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போயிட்டு அந்த பேஜை பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த இடமே ஃபேட் ஆயிரும். அதாவது அதுக்கப்புறம் நீங்க என்ன போய் கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது. அப்படின்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க அர்த்தம். இந்த ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ உங்க லைஃபை டிசைட் பண்ண போறதே இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான். இந்த காலேஜை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போறீங்களா, இந்த காலேஜை டிக்ளைன் பண்றீங்களா, இல்ல கவுன்சிலிங் விட்டு போறீங்களா, நாட் அலாட்டட் இருந்தா அடுத்த ரவுண்டுக்கு போறீங்களான்னு எல்லாமே முடிவு பண்றது இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பா வந்து ரொம்ப புரியுற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே நாட் அலாட்டட் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். லாஸ்ட் ஆப்ஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சாய்ஸை நிறைய போடணும். போட்டிருப்பீங்க நம்பிக்கையில இந்த வீடியோவை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும், இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப்னு போட்டு லைக் நிறைய போடுங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே நான் கால் பண்ணுங்க. எப்போ இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். பாய் பாய்.